பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். வணக்கம். டிஷர்ட்லாம் கொஞ்சம் பலவலன்னு இருக்குது அப்படின்றதுலாம் இது கம்பெனி டிஷர்ட்டு. பாலாக்கு இல்லை கொடுக்கல, ஏன்னா ஒன்று தான் இருக்குது. சரி, இன்றைக்கி என்ன அப்படின்னா பாலா ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. நம்ம அதுக்கு தான் பதில் சொல்ல போகிறோம். கேளுங்க போகலாம். இல்லை ஒன்றுங்க, இப்போ நம்ம யதார்த்தமாக ட்ராவலிங்கில் போகும்போது இடையில் ஒரு போர்டு ஒட்டியிருந்தாங்க. என்ன போர்டுன்னா, இங்கு வீட்டு மனைகள் விற்கப்படும். இங்கே நானாக சேர்த்துக்கிட்டேன், வீட்டு மனைகள் விற்கப்படும் போட்டிருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, அப்போல ஒரு நகைச்சுவையோட இங்கு பக்கத்துன்னு சேர்த்தா நல்லா இருக்கும், இங்கே மீன் விற்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா நல்ல மீன் விற்கப்படும் எழுதுங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி இங்கு பக்கத்துன்னு சேர்த்துக்கணுங்க, அப்போ தான் அதை சொல்லு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ அது மாதிரியே இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றின கொஞ்சம் உங்களுடைய கருத்து என்ன? அது எந்த மாதிரி சாதனையாக முடியுது? இல்லை, பக்கத்து வீட்டு மனையை விற்க முடியுமா அது கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். செய்தியில் இன்றைக்கி ஒரு சம்பவம் பார்த்தோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீடத்தை 15 லட்சத்திற்கு விற்றவர் அப்படின்னு சொல்லி செய்தி. அது என்ன ஆழ்ந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தா, அதில் ஒரு பேர் நல்ல பழைய டேரக்டர். அவர் பேர் பாலச்சந்திரன். எஸ், அவருடைய பேரை வச்சுருக்க நபர் அவர் சென்னை சாலிகிராம பகுதியில் வாழ்ந்திருக்காரு. அப்போ 2024 பாஸ்கர் அப்படின்னு ஒரு நண்பர் அவருக்கு பழக்கமாயிருக்கார். பழக்கமானதில் நாளடைவில் ப்ரோ, எனக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் ப்ரோ, அங்கே எனக்கு சொந்தமாக வீட்டு மனை இருக்குது, வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சரி நல்லா பழகிட்டாரே, நண்பர் மத்தனை இருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் போகாமலே, ஏன்னா அந்த இவ்வளோ நாள் பழக்கத்தில் அந்த இடத்த பார்க்காமலே எவ்வளோ இடம், எத்தனை செண்டு அப்படிங்கிறலாம் கேட்டு அவர் சொல்லியிருக்காரு 15 லட்சத்துக்கு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப ஆஹா 15 லட்சமா, அப்போ இவ்வளவு சல்லி சார்ந்த இடம் கிடைக்கும் போது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 15 லட்சத்துக்கு ஒப்பந்தம் ஆயிட்டாங்க. 15 லட்சம் பணமும் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இன்னமும் அந்த இடத்த அவர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே வந்திருக்கிறார். சரி, எங்கேங்க இப்போ இடத்த இன்ன வரைக்கும் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் தரேன், நெருக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பாஸ்கருங்கிறவர். பாலச்சந்தர் கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இடம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு இடத்த அவர்கிட்ட இடம் சொல்லியிருக்கிறார். பட் ஆனால் அதை விற்க முடிஞ்சா அப்படின்னா விற்க முடியலை. பட் மேபி இது யாம்புட்டி இடம் அப்படின்னு சொல்லி 15 லட்சத்தை ஒருத்தர் ஆட்டையை போட்டார். தலைப்பில் என்ன போட்டிருந்தாங்க, பக்கத்து வீட்டு மனையை 15 லட்சத்துக்கு விற்றவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி விற்கலை. ஆனால் விற்கிறோம்னு காசு டாக்குமெண்ட் எதுவும் ரெடி ஆகலை. இல்லை, டாக்குமெண்ட் எதுவும் போடலை, பணம் வாங்கிட்டார். இதில் என்ன நம்ம அவேர்னஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அந்த நிலத்தை போய் முதல்ல பார்க்கணும். அதை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தான் க்ளோஸாக பழகின நபராக இருந்தாலும் கூட அதில் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஆசிரியராக இருக்கார். அவர் ஒரு சொன்ன சம்பவம் என்னென்னா, அவர் ஒரு இடத்த பேசிட்டார். அவர் எப்படி பேசினார் அப்படின்னா, அவருடைய நண்பர் மூலம் புரோக்கர் வச்சு தான் பேசுகிறாங்க. பேசும்போது அந்த இடத்த இவ்வளவுன்னு சொல்லி பேசியாச்சு. நண்பர் மூலம் தான் பேசுகிறாங்க. ஆனால் அதை பத்திரப்பதிவு பண்ண போகும்போது அந்த நண்பர் இந்த இடத்துக்கு போய் நம்ம அந்த இடத்த டாக்குமெண்ட் பண்ணுவோம், அந்த பத்திரம் எழுத்தர் இருப்பாங்களா, அங்கே போய் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை, இந்த இடத்துக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி நண்பர் தெரிஞ்ச இடத்துக்கு அவர் கூப்பிட்றாரு. இல்லை, நண்பர் சொல்கிறார் இல்லை இந்த இடத்துக்கு போவோம் அப்படி சொல்கிறார். சரி, நண்பர் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போய் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே போய் பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கடைசியில் இந்த ஆசிரியர் நண்பர் இருக்கார்ல, அவர் அந்த இடத்துக்கு இவருக்கு தெரிஞ்ச இடத்துக்கு அந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல கேட்டால் அங்கேயும் இங்கேயும் கிட்டத்தட்ட 20,000க்கு மேலே டிஃப்ரெண்ட். அப்போ கூட நல்ல பழகக்கூடிய நண்பர் தான். பட் ஆனால் இவர்கிட்டே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கமிஷனை போட்டு பணத்தை சம்பாரிச்சிருக்கார். லேண்டு வாங்குகிற விஷயத்தில் நண்பனும் கிடையாது, அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது, யாராக இருந்தாலும் நில பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னா உங்கள்கிட்ட இடத்தையும் பக்கத்து வீட்டுக்கார இடம் விற்றுருவான், நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம ரீசெண்டாக நம்ம ஒரு நாள் மானாமதுரை போகும்போது கூட ஒரு சம்பவத்தை நம்ம ஆமாம், பக்கத்து இடம் அவர்கிட்ட பட்டா இருக்குது, இவர்கிட்டையும் பட்டா இருக்குது. இவருக்கான இடத்த காணும், வீட்டை காணும், வீடு கட்டுறதுக்கு இடத்த காணும். ஆனால் பட்டா கையில் வச்சுருக்கிறாரு, ஆனால் இடம் கையில் இல்லை. ஆனால் இடம் அனுபவத்தில் இருக்குது. பட் ஆனால் டாக்குமெண்ட்ரேஷனாக
பக்கத்து இடத்துக்காரன் சேர்த்து அதை என்ன பண்ணிட்டானா பட்டா பத்திரம் போட்டு எல்லாமே போட்டு விற்றுவிட்டு அந்த சம்பவத்தையும் நம்ம பேசியிருக்கோம். அதனால் விற்க முடியாதுன்னெலாம் இல்லை. இன்றைக்கி என்னென்னமோ பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சீட்டிங் பண்ணி விற்கிறாங்க. ஒரு நீண்ட காலத்திற்கு முன்னாடி, அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2024 காலகட்டம் நினைக்கிறேன், நான் வந்து யூடியூப்பில் ஒரு பதிவு போடுறேன். என்ன பதிவு போடுறேன்னா, லேண்டு சம்மந்தமாக நீங்கள் அவேர்னஸாக இல்லைன்னா நீங்கள் பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க அப்படின்னு ஒருத்தர் இழந்ததை நான் வந்து அனுபவத்தோடு அந்த காணொளி வெளியிட்டேன். ஏன்னா கேட்டிங்கன்னா, ஒரு நண்பர் வந்து அவர் ஒரு 50 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு, அதாவது 50 லட்சம் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே அவர் என்ன செய்கிறார், ஆசைப்பட்டு கிட்டத்தட்ட அவர்கிட்ட இடத்த 1.5 கோடி ரூபா மதிப்புள்ள இடத்த இழந்துட்டார். ஆக்சுவலி அவருக்கு கிடைச்சது கடைசியில் எவ்வளோ கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் மட்டும்தான் டாக்குமெண்ட்ரேஷனாக அவர் கையில் கொடுத்தாங்க. பாக்கி கையில் கொடுக்கல, அக்கௌண்ட்டில் போட்டது. பாக்கி அந்த இடத்தையும் ஏமாற்றி, அவருடைய இடத்தையும் எல்லாத்தையும் ஏமாற்றி கிட்டத்தட்ட 1.5 கோடி மேலே அவர் வந்து லாஸ் ஆகிட்டார். ஸோ அந்த சம்பவத்தை என் கூட அவர் பகிர்ந்திருந்தார். அந்த பகிர்ந்த சம்பவத்தை நான் காணொலியாக போட்டிருந்தேன். அதில் ஒரு நண்பர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், நல்ல வேலை 80 லட்ச ரூபா சார் நான் தப்பிச்சேன் அப்படின்னு போட்டிருந்தார். அதே மாதிரி இன்னொரு அந்த லேண்டு நம்ம அதை பேசணும்ல, ஏற்கனவே பேசினது அதுவும் சொத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வங்கியோட அரசு ஊழியர் எல்லாமே சேர்ந்து, அரசு அதிகாரிகள் சேர்ந்து 12.5 கோடி ரூபா ப்ராஜெக்ட் சொத்தை ஏமாற்றிருக்காங்க. சொத்தை ஏமாற்றி, ஆமாம், சம்மந்தப்பட்டவங்க அந்த காசு போகலை. சம்மந்தப்பட்டவங்க போகாமல் இவங்க எல்லாத்தையும் டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி 12.5 கோடி ரூபா கடனை வாங்கி இப்போ அந்த இடம் வந்து கடனில் இருக்குது. ஆமாம், ரைட். ஆமாம், அந்த இடத்துக்காரனுக்கே தெரியாமல் இவங்களே அந்த இடத்து மேலே லோனை வாங்கி ஆஃபீஸர்கள் எல்லாமே, அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட நபர்கள் எல்லாமே யூஸ் பண்ணி அப்படியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ணி வச்சாங்க. ஏன்டா உங்களை நம்பி தானடா இங்கே கொண்டாந்து நாங்கள் வந்து நிலத்தை வச்சோம், ஆனால் நீங்களே எங்களுக்கு தெரியாமலே கூடுதலாக அடமானம் வச்சு கோடிக்கணக்காக வாங்கிட்டீங்களே, வாங்கி அதுவும் அது எவ்வளோ பெரிய மோசடிப்பா. அது ஒரு மோசடி. அது எவ்வளோ. இன்னொரு பக்கம் நம்ம சாதாரணமாக வியோ ரேஞ்சில் பார்த்தோம்னா அங்கே ஒரு மோசடி. ஆமாம், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட நிலத்தை கூட இன்னொரு பேருக்கு வந்து உங்களோட எந்த டிரான்சாக்ஷன் இல்லாமல் பட்டாவை மட்டும் மாற்றி விட்டாங்க. ஆமாம், எந்த டிரான்சாக்ஷன் இல்லை, பட்டா மாறிடுச்சு. கேட்டால் ஒரு அனுபவம் இருந்துச்சு. அதுக்கு அவங்க பேரில் பத்திரச்சு. என்ன விசாரணை அறிக்கை கேட்டால் அறிக்கை இது வரைக்கும் வரல. ஆமாம், அது ரீசனாக வந்து இவர் இன்ன வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்காரு. போராட்டனால அது வந்து நம்மளோட கோரிக்கை வேற மாதிரி வச்சு தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாத்திரம் இருந்தால் உடனே நம்ம எல்லாம் எல்லா டாக்குமெண்ட் நம்மள்ட்ட இருக்கு. அது முறைப்படி நம்ம பண்ணணும் ஒன்று தான் இருக்குது. அதில் என்ன கிளைமேக்ஸ், அதில் என்னன்னா, போன வருஷத்தில் கலாய்வு அந்த ஊராட்சி அதை கிராம அலுவலகத்துக்கு போட்டு நம்ம தான் போய் நேராக பார்த்துட்டு வர்றோம். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் போய் பார்க்குறேன், பிளேடை வச்சு சொரண்டி அந்த டாக்குமெண்ட் நம்பரே வந்து அழிச்சிட்டாங்க. பட் நம்மளுக்கு பழைய அதுக்கு முன்னால் உள்ள எல்லாமே 19 எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே. இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அரசு அலுவலகத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் என்ன செய்வாங்க, பணத்துக்காக உடந்தையாக்கிட்டு உங்கள் நிலத்தை இல்லாமையும் பண்ணக்கூடிய சம்பவங்களும் நடக்கும். மேபி நீங்கள் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி சார் சொல்லுவார், செந்தில் சொல்லுவார், என்னென்ன காலாட்டிக்கிட்டே நீங்கள் இருக்கிறீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் காலாட்டுறதை நிறுத்திட்டா நான் செத்து போயிட்டு என்னை தூக்கொண்டே புதைச்சி நீ இந்த பதவி எடுத்துக்கோடா அப்படின்னு சொல்லுவார். அது உண்மையிலே எவ்வளோ பெரிய உண்மை. அது முழிச்ச மொழி இருக்குது, அவங்கள ஆட்டை போட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வந்து இருக்கணும். பக்கத்து வீட்டு நிலத்தை வந்து யாமட்டு நிலம் சொல்லி ஆட்டையை போட முடியுமானா முடியும். அதுக்கான நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நிலம் வாங்கக்கூடிய நபர்களும் எந்த நிலத்தை நீங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக ஆய்வு பண்ணி அதுக்கான ஈஸி செக் பண்ணி அதுக்கான பட்டா பார்த்து அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நிலத்துக்கான காசையே நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆசைப்பட்டு இல்லை போட்டியின் அடிப்படையில் பொறாமையின் அடிப்படையில் நீங்கள் வாங்க முயற்சிப்பீங்க, அவசரப்படுவீங்கன்னா இந்த நபர் 15 லட்ச ரூபாய் இழந்தார் பார்த்தீங்களா, அந்த பாஸ்கருங்கிறவர். அது மாதிரி தான் நீங்கள் யாரையும் நம்பி அப்படிப்பட்ட நிலைக்கு போவீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அதனால் லேண்டு சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனத்தோடையும் ரொம்ப ஜாக்கிரதையோட அன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை உங்களோட நிலத்தை வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன், அதாவது வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அது சம்மந்தமான அப்டேட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ச்சியாக வந்து உங்கள் லேண்டு சம்மந்தமான விஷயங்களை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே மூவ் பண்ணுங்கள். 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்குவோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கணும்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா பின்னொரு நாள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நம்ம முதல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும். கண்டிப்பாக ரொம்ப அவேர்னஸோடு இருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இல்லை இந்த மாதிரி வந்து என் பக்கத்து இடத்த விற்றுட்டான் அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்லுவீங்க அப்படின்னா அந்த திரையில் தோன்றக்கூடிய மெயிலுக்கு வந்து அந்த நடந்த சம்பவத்தை ஆதாரபூர்வமாக நீங்கள் சொல்லும் பட்சத்தில் இது போன்ற வீடியோக்களில் நாங்கள் அந்த சம்பவங்களை பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். மீண்டும் நல்ல தகவலோடு வேறு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.